போன கிளாஸ் பொறுத்த வரைக்கும் அமோனாலிசிஸ் தான் பார்த்தோம். அப்போ உங்க லோன் பேர் இருக்கும். லோன் பேர் போயிட்டு என்ன பண்ண அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆர்எக்ஸ் குரூப் ஆர் வந்து அட்டாக் பண்ணி நம்ம பார்ஷியல் பாசிட்டிவ் அப்போ எக்ஸ் வெளியே போயிடும். ஒவ்வொரு டைமும் அட்டாக் நடக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டியூட்டட் அமோனியம் சால்ட் ஃபார்ம் ஆகும். ஒவ்வொரு டைமும் இப்போ இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, பிரைமரில இருந்து செகண்டரி மார்க்கு, செகண்ட்ல இருந்து டெர்சரி மார்க் இருக்குல்ல, இந்த ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு நடுவுலையும் இந்த மாதிரி இந்த அட்டாக் நடந்த உடனே HCl வெளியே போறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்டியூட்டட் அமோனியம் சால்ட் ஃபார்ம் ஆகும். அதுல இருந்து எப்படி, அதாவது இந்த இடத்துக்கு கேப்ல அந்த சப்ஸ்டிடியூட் அமீன் இருக்கும், அதுல இருந்து எப்படி செகண்டரி அமீன் வந்துச்சு, அதே மாதிரி அகைன் இவன் ரியாக்ஷன் நடக்கும்போது இங்க ஒரு கேப்ல அவன் ஃபார்ம் ஆவான். அதுல இருந்து எப்படி டெர்ஷரி அமீன் வந்துச்சுன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் இந்த மாதிரி அமீன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது சப்ஸ்டிடியூட் அந்த சால்ட் ஃபார்ம் ஆகும் பொழுது ஆடிங் NaOH. NaOH ஆட் பண்ணும் பொழுது நமக்கு வாட்டர் மாலிகுல் வந்துருது. இன்னொரு பக்கம் வந்து ஹைட்ரஜன் வாட்டர் மாலிகுலா போயிடுறான். இன்னொரு பக்கம் வந்து சோடியம் வந்து அங்க இருக்க ஹாலஜனை தூக்கிட்டு வந்துடுறான். ஸோ நமக்கு அமீன் ஈஸியா கிடைச்சிருச்சு. அமோனாலிசிஸ்ல இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துடணும். முதல்ல இங்க ஒரு காமன் ஐடியா கொடுத்துருக்கான் எப்படி நடக்கும்ட்டு. அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்லையும், அதாவது இங்க கொடுத்துருக்க ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இன்பிட்வீன்ல இந்த சப்ஸ்டியூட்டட் அமோனியம் சால்ட் ஃபார்ம் ஆகும். அதுல இருந்து அமீன் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா அங்க NaOH ஒரு ஸ்டெப்புக்கு நடுவில் ஆட் பண்ணிருப்போம் அப்படிங்கிற காமன் ஐடியா. இதுதான் நேத்து பார்த்துருந்தோம் போன கிளாஸ்ல. இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து மூவ் பண்ண போறோம் ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரைல். இந்த நைட்ரைலும் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்திருந்தோம். நைட்ரைல முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா, இது பார்க்கல இது பார்க்கல மேல வேற என்னடா பார்த்திருந்தோம், இந்த நைட்ரோ குரூப் டூ அமீன், நைட்ரோ குரூப் டூ அமீன் தான் பார்த்துருந்தோம் போன கிளாஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ நைட்ரைல எப்படி ரெடியூஸ் பண்ணுது, வாட் இஸ் நைட்ரைல் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளி சைனைட். சரியா? இப்போ ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம பசங்க எல்லாம் எல்லாம் உட்கார்ந்து இருக்கான். அதுல யாராவது ஒருத்தர் வில்லன் கண்டிப்பா இருப்பான். அந்த வில்லன் டூயிங் சம் அன்வான்ட் திங். என்ன அப்படின்னா அவன் வந்து சைனைடை கலந்துட்டான். சோ அதை பார்த்து அசன் உடனே எல்லாத்தையும் காப்பாத்தணும் அப்படின்ட்டு என்ன பண்றான், அசன் இம்மீடியட்டா நிக்கல் ஹைட்ரஜன் வந்து நம்ம கண்டிப்பா ப்ரெஷர் கொடுத்து தான் இது பண்ணணும். நார்மலா வந்து சோடியம் அமால்கமும் எத்தனாலையும் போய் கலந்து விட்டுறான். உடனே எல்லாரும் கடுப்பாயிடுறாங்க. அசன் வந்து என்னடா பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி எல்லாம் சண்டை போடுறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா அது அமீனா மாறிடுச்சு. யாரோ கொஞ்சம் எடுக்கிறாங்க, டேஸ்ட் வாசம் பார்க்கறாங்க, வித்தியாசமா இருக்கு. இவன் எதையோ கலந்துட்டா, ஸ்பாயில் பண்ணிட்டான்னு எல்லாருமே சொல்லிட்டு அவனை திட்டிட்டு எல்லாமே போயிட்டாங்க. அப்படியே தூரத்துல அசன் நிக்கிறான். கை வீசும் பூங்காற்று நீ எங்கு போனாயோ, அப்படியே திரும்பி அப்படியே ஹீரோ மாதிரி நடந்து போவான். ஸோ ரியாலிட்டி ரைட். இப்போ இங்க விஷயமா என்ன அப்படின்னா, எனக்கு சைனைட் இருக்கு. சைனைட்ல பாத்தீங்கன்னா யூ காட் அ டபுள் பாண்ட்ஸ், சாரி ட்ரிபிள் பாண்ட், அதாவது 2 பை பாண்ட்ஸ், வி காட் 2 பை பாண்ட்ஸ். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதை வந்து அன்சாச்சுரேட்டட் மாதிரி உங்களுக்கு தெரியும், அதை சாச்சுரேட்டடா மாத்தலாம். சிம்பிள் பேசிக் ரியாக்ஷன் ஹைட்ரஜனேஷன் ப்ராசஸ். அப்ப அந்த ஹைட்ரஜனேஷன் ப்ராசஸ்ல நான் நிக்கல் ஹைட்ரஜன் ஆட் பண்ணும்பொழுது அழகா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அங்க வந்து ஹைட்ரஜன் ஆட் ஆகும். வேற ஒண்ணும் கிடையாது, சிம்பிளான ப்ராசஸ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சோடியம் அமால்கம் அப்படிங்கிறது, அமால்கம் அப்படின்னா மெர்குரி கூட மிக்ஸ் ஆயிருப்பான், ஒரு சால்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிருவாங்க ரெடியா. அவனோட ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் வேரி ஆகும், பட் தனியா பிரிச்சு எடுத்துடலாம் மீண்டும். எத்தனால் கூட சேர்த்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணும்பொழுதும் இந்த ரியேஜென்ட்டை ஞாபகம் வச்சுக்கோ. இதை மைண்ட் பண்ணுங்க, மேல இருக்கிறது கண்டுக்காதீங்க. கீழே இருக்க ரியேஜென்ட்டை சபரிவாசன் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் கொஞ்சம் அனுப்பியிருப்பான். இப்போ இந்த ரியேஜென்ட்டை மைண்ட் பண்ணிக்கோ. இதுதான் மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டட் இன் கொஸ்டின். நிக்கல் ஹைட்ரஜன் வந்து நமக்கு சாதாரண ஒரு ரியேஜன், அதனால பெருசா கேட்பான் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ எந்த ஒரு சைனைடு மாலிகுல் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு மாலிகுல் இருக்கு, எப்படி சிக்கிரிக்கம்பாரு அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு மாலிகுல் சைக்ளோபென்டேன் இருக்கு. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு CN இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆட் பண்ணிருக்கான், H2Ni அப்படின்னு ஆட் பண்ணிருக்கான். இப்படி ஒரு கோடு போட்டு உங்களுக்கு H3O+ ஆட் பண்ணிருக்கான். ஓகே, ஹியர் வி காட் A and here we got B. ஓகே, we got two products இல்லையா, இங்க that we get A, that we get B. Okay, only two products. Can anyone please tell me what is the A and what is the B? Individually you can say. மைக் ஆன் பண்ணி சொல்லலாம். யாராவது இருக்கீங்களா? ஏ. முதல்ல யாராவது பேசினானா முதல்ல சைலண்ட் ஆயிரு. மைக் ஆன் பண்றேன் ஆனா பேச மாட்டேன். எனிவன்? பி வந்து சைக்ளோ சைக் சைக்ளோபென்டேன் கார்பாக்சிலஸ். சூப்பர். கார்பாக்சிலிக் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் வந்து கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் கார்பாக்சிலிக் ஆசிட். பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் கேன் எனிவன்? பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ், பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ், கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் சைனைடு. இது நிறைய பேருக்கு தெரியும், ஆனா சரி பேச முடியல டைப் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைப் பண்ணுங்க. முதல் விஷயம் பேசணும். ஒரு ஆன்லைன் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் மோனோலாகா இருக்கக்கூடாது, டைலாகா இருக்கணும்.
நாளைக்கு எஸ், வெரி குட் கோகுல், அதுவும் கோகுல் தான் சொல்லியிருக்கான். பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ்ல அமைடா மாறும், கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ்ல ஆசிடா மாறும். ரெடியூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன மாறும் அப்படின்னா இந்த இடத்துல யூ மீன் CS2 NH2. சரியா? கிளாஸ் கவனி, இதை போஸ்ட்பான் பண்ணிட்டு சைட்ல இன்ஸ்டாகிராம்ல சேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இதுலயே வந்து சைட்ல குரூப் சேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணாம். இது அது எப்படி? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் நானே ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சைடு, இது லாஸ்ட் சாப்டர், இது இந்த சாப்டர். இதை பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா சொல்லிட்டீங்க. H பிளஸ் பார்ஷியல் எழுதிக்கோ. H2O இங்கே கொடுத்துருக்கா, இங்கேயும் கொடுத்துருக்கேன். நான் பார்ஷியல் எழுதிக்க, பார்ஷியல் எழுதிக்க. பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அமைடு கிடைக்கும். இப்ப இது அமோனியா போட்டு ஹீட் பண்ணா எனிவன் டைப் பண்ணாலும் பண்ணலாம், இல்ல மைக் ஆன் பண்ணாலும் பண்ணலாம். அமோனியா போட்டு ஹீட் பண்ண ஆசிட் எனிவன். மேடம் வெரி குட்ரா. எந்த ஸ்கூல்டா? ஆர்எஸ் விக்னேஸ்வரன் சார். பத்தியா பேர் வேற சவுண்டா சொல்லிட்டு போறான். சரி, சி டபுள் பான் ஓ NH2 அகெயின் அமைடு கொடுக்கும். ஸோ கவனிச்சுக்க, இந்த அமீன் அமைடு ஆசிட் இதெல்லாமே ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். சைனைடை பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் பண்ணா அமைடு எடுக்கலாம், இல்ல கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் ஃபார்ம் பண்ணி நமக்கு ஆசிட் கிடைச்சிருச்சு, இல்ல எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டா திருப்பி அமோனியா போட்டு ஹீட் பண்ணா பழையபடி அமைடு கிடைச்சிரும். அதுக்கு அடுத்து மத்த ரியாக்ஷன்ஸ், அடுத்து பார்க்க போற ரியாக்ஷன்ஸ்லாம் அங்க நம்ம தேவைப்படும், பார்த்துக்கலாம். ஸோ எனிவே முக்கியமான பாயிண்ட், ஒரு சைனைடு இருக்கு. சைனைடு நிக்கல் ஹைட்ரஜன் போடும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சைனைடு அமீனா மாறுது, பிரைமரி அமீன். எஸ்பெஷலி இந்த இடத்துல அந்த சைனைடு தானே பிரைமரி அமீன். அதே சோடியம் அமால்கம் எத்தனால் எடுத்துக்கிட்டாலும் இதை தான் மார்க் பண்ணிக்க சொல்லியிருக்கேன். இதுவும் உங்களுக்கு பிரைமரி அமீன் தான், சேம், ரெண்டு பேரும் ஒரே ஒர்க் தான். ரிடக்ஷன் ஆஃப் அமைடு, இது நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம், நல்லா கவனிச்சுக்கோ. அமைடு கிடைச்சிட்டான், இந்த அமைடுல இருந்து எனக்கு அமீன் வேணும். இங்க பாருங்க, இந்த ஸ்டெப் நம்ம மேல எழுதியிருக்கோம்ல, இந்த இடையில கோடு அழைச்சிருவோம். கோட் அழைச்சிட்டு வேற கலர் போடுவோமா? here we got a green color, this amide to amine. So simple, here we got a lithium aluminum hydride, இதை அழைச்சிருவோம். ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். வாட்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல இருந்து இது கிடைச்சிட போகுது. தனித்தனியா பிரிச்சிருவோம் முதல்ல. ஓகே, ஜோன் பிரிச்சிருவோம். அவ்வளவுதான், சிம்பிள். ஒவ்வொரு ரியாக்ஷன் இந்த மாதிரி நம்ம லிங்க் பண்ணிக்க முடியும் ஈஸியா. அதனால ஒரு அமைடு எடுத்துட்டு நீங்க லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் போட்டீங்கன்னா அந்த ஆக்சிஜனை கிள்ளி எரிஞ்சிட்டு ஹைட்ரஜன் ஆட் பண்ணும். இதே மாதிரி ரெண்டு ரியாக்ஷன் ஆல்டிஹைட்ஸ்ல பார்த்தோம். கார்பனைல் ஆக்சிஜனை அப்படியே பிரிச்சு வெளியே எடுத்து ஆல்டிஹைட்ல பார்த்தோம். ஆமா, அந்த ஆக்சிஜன் அப்படியே கிள்ளி வெளியே போட்டு அங்க ஹைட்ரஜன் ஒரு ரெண்டு ரியாக்ஷன் பார்த்தோம். ரெண்டு ரியாக்ஷன் யாருக்கா ஞாபகம் இருக்கா? போதி நண்பன் பார்ட் 1 பார்ட் 2 எனிவன்? பேர் மட்டும் ஞாபகம் இருந்தா பெருசு தான். ஸ்டீஃபன் ரியாக்ஷன் சார். இல்லப்பா இல்லப்பா. Wolf Krishner, வாட்ஸ் நேம் டா? Clemens, யார் சொன்னது? Kanishkas, எந்த ஸ்கூலு? ABPS. ஒருத்த பேர் சொன்னா ஒருத்த பேர் சொல்லிட்டான். ரைட், ஈக்குவல் ஆயிடுச்சு. போட்டி பாப்போம் நீங்க எப்படி இருக்குன்ட்டு. அவங்க ஸ்கூல் பேர் வச்சுட்டா யார் வந்து அதிகமா நீ பேர் கேட்கறது பிளஸ் கமெண்ட் பாக்ஸ் ரெண்டுமே வச்சுக்கோ. சோ ஒரு சைனைடை நம்ம அமீனா மாத்த முடியும். அல்டிமேட்டா எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் அமீன். அப்போ ஒரு சைனைட் இருந்தா அதையும் நம்ம என்ன மாத்தலாம்? அமீனா மாத்தலாம், பிரைமரி அமீன். ஒரு அமைடியும் பிரைமரி அமீனா மாத்தலாம். ஹியர் வி காட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். ஞாபகம் வச்சுக்கோ. சரி, அடுத்து கீழே போனோம்னா இதெல்லாம் சின்ன எஸ் கேப்ரியல் தாலமைட்ஸ். இப்ப இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தாலமைடு கிடைச்சிருக்கு. இந்த தாலமைடு எங்க இருந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா டன் டம் 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 ஒரு ஆசிட், தாலிக் ஆசிட். இது எதுலயோ ஒரு பை ப்ராடக்ட். அதுவும் ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ்ல போன சாப்டர்ல பார்த்தோம். இந்த ஒரு பர்டிகுலர் இல்ல 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 போனதுல இல்ல. ஓகே, எனிவே ஆனா இந்த ரியாக்ஷன் பார்த்திருப்போம், சைக்கிளைசேஷன்ல பார்த்திருப்போம். என்னன்னா அமோனியா போட்டு ஹீட் பண்ணுவோம், முதல்ல சால்ட் ஃபார்ம் ஆகும், அடுத்து அந்த சால்ட் அமைடா கன்வெர்ட் ஆகும், NH2 ஹியர் ஆல்சோ C டபுள் பாண்ட் O NH2. தென் இதான் ப்ராடக்ட் நம்பிட்டு இருக்கும்போது சடனா சைக்கிளைசேஷன் நடக்கும். இந்த சைக்கிளைசேஷன் உங்களுக்கு வார்த்தை என்ன சொல்லியிருப்பேன்னா 5 மெம்பர் 6 மெம்பர் சைக்கிளைசேஷன் இமீடியட்டா நடக்கும். நேச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த 5 மெம்பர் 6 மெம்பர்ல அந்த கார்பனுடைய ஸ்டெரிக் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும், ஸ்டெரிக்கே இருக்காது மேக்சிமம். அதனால ஒரு கார்பன் தன்னை அந்த ஒரு சுச்சுவேஷன்ல வச்சுக்க ட்ரை பண்ணுவான். அது மட்டும் இல்லாம எப்படி சொல்றது, அவ்வளவு சீக்கிரம் உடையவும் உடையாது. எப்பயுமே சரி, கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரில இருந்து எல்லாமே எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு சைக்கிளைசேஷன் ஃபார்ம் பண்ணா அது கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். நீ நம்புறியோ இல்லையோ, இதுதான் நெசம். பாகுபலி படத்துல கூட பனைமரத்துல ஏறி சுத்திக்கிட்டு தானே எல்லாம் போவான். ஸோ சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் அவங்களும் மோட்டிவேட் பண்றாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கங்கடா அப்படின்ட்டு. ஸோ அந்த படத்துல எக்ஸ்பிளைன் பண்றான். அதுலயும் பாத்தீங்கன்னா 5 பேர் 6 பேர்லாம் கூட இருப்பாங்க. ரைட், எனிவே நீ நம்பலாம், அதான் நெசம், பாத்துக்கப்பா. இப்ப இந்த இடத்துல தாலிமைடு
ஒரு அமோனியா பறந்துடும். இந்த எண்ணெயை வச்சு அட்டாக் பண்ணதுல ஒரு அமோனியா பறந்துடும். சரி, இந்த கேப்ரியல் தாலமைட்ல முதல்ல ஆல்கஹாலிக் கேஓ வச்சு எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எப்படி எழுதி பழகணும் அப்படின்னு. இப்ப நான் சைடில் எழுதிட்டு அதை அழைச்சிடுறேன். இதுல ஃபர்ஸ்ட், சாரி மை சிஸ்டர், அது யாரும் தெரியுதா? சைட்ல அந்த சேட் வந்தா தெரியுதா? சைட்ல. ஆ ஓகே சார். ஓகே 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 ஓகே. இப்போ என்னன்னா இந்த இடத்துல எஸ், எப்படி ரியாக்ஷன்ஸை முதல்ல எக்ஸாமினேஷன்ஸ்ல கொடுப்பான், இந்த மாதிரி வரிசையா நம்ம கொடுப்பான் அப்படின்னா இப்படி கொடுக்க மாட்டான். ஸ்டார்டிங் மெட்டீரியல் எழுதிட்டு ஒவ்வொரு ஸ்டெப் ஆஃப் ரியேஜன்ஸையும் கொடுத்துருவான் நம்ம கிட்ட. எப்படின்னா வரேன். இப்போ ஸ்டார்டிங் மெட்டீரியல் இருக்காண்டா, பொறுமையா பாரு. இது இப்படி கொஸ்டின்ல இருக்கும், அதுக்காக கொடுக்குறேன். இந்த இடத்துல உங்களுக்கு சி, இந்த பக்கம் என்ஹெச் இப்படி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன சார் C1 கொடுத்துருக்கான், இது எப்படி நாங்க எடுத்துக்கிறது அப்படின்னு கூட கேட்கலாம். இப்படி கோடை போட்டு OH, செகண்ட் அல்கைல் ஹாலைடு, தேர்டு தேர்டு பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு, அக்வஸ் NaOH, இப்படி கொடுத்துரும். நீங்க என்ன பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஓஸ் கூட ரியாக்ட் பண்ணணும், அப்போ ஒரு இன்டர்மீடியட் கிடைக்கும். அது கூட செகண்ட் வந்து ரியாக்ட் பண்ணணும். அது கூட ஒரு ஒரு சம்திங் ஒரு இன்டர்மீடியட் கிடைக்கும். அப்புறம் தேர்ட் ஒன்று ரியாக்ட் பண்ணும், ஃபைனல் ப்ராடக்ட். இப்போ பொறுமையா அந்த ரியாக்ஷன் சொல்றேன், பாத்துக்கிட்டே வா. முதல்ல சார்ஜ் பிரிச்சுக்கிறேன். ஆல்கஹாலிக் கேஓச்சு, இவன் மைனஸ் இவன் பிளஸ், ஒரு பேஸா பிஹேவ் பண்ணுவான். H+ எடுத்துக்குவான். எந்த H+ இருக்காலே மோர் பாசிட்டிவ், பென்சில் இருக்கவன கையே வைக்க முடியாது. அப்ப வேற யார் இருக்கான, அந்த நைட்ரஜன் தான் எலக்ட்ரானை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான். ஸோ பார்ஷியல் நெகட்டிவ் லூஸ் பண்ணுவான், பார்ஷியல் பாசிட்டிவ். அப்ப அந்த ஹைட்ரஜன் ஊசல் ஆடிட்டு இருக்கு, இங்கிட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் அங்கிட்டும். அப்ப இந்த H- வரும் பொழுது என்ன, ராமலிங்காலே பார்க்க முடியல அப்படின்ட்டு H மட்டும் தூக்கிடுவான். ஸோ இந்த இடத்துல வாட்டர் மாலிகுல் போய்டும், -H2O. அப்ப இந்த எலக்ட்ரான் ஸ்டில் ஸ்டே வித் நைட்ரஜன். ஸோ ஹியர் வி காட் அ நெகட்டிவ் சார்ஜ் ஆன் நைட்ரஜன். தட் பொட்டாசியம் ட்ரை டு நியூட்ரலைஸ் இட்ஸ் அயானிக் சார்ஜ். ஸோ அது கூட போய் இப்படி ஒட்டி நின்றுட்டு இருப்பான். அவ்வளவுதான், சிம்பிள். ஒரு லைட்டு பக்கத்துல போய் ஒரு பூச்சி நிக்கிற மாதிரி தான் அந்த பொட்டாசியம். அதனால அது ஸ்டேபிள்லாம் ஆகாது, சும்மா கொஞ்ச நேரம் அது சூட்டுக்கு சுத்திட்டு இருக்கும். அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கும். இந்த இடத்துல நீங்க பொட்டாசியம் இல்லாமலும் எழுதலாம், தப்பு இல்லை. இப்போ இந்த ஸ்டெப் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னா, இது உள்ளுக்குள்ள ரெசனன்ஸ் போகலாம். ஆனா அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அடுத்த ஸ்டெப் யார் அப்படின்னா அல்கைல் ஹாலைடு. அல்கைல் ஹாலைடு கொண்டு வந்த உடனே சார்ஜ் பிரிச்சுக்கோங்க. சார்ஜ் ஹாலஜன் எப்பயுமே நமக்கு பார்ஷியல் நெகட்டிவ், அப்போ இவன் பார்ஷியல் பாசிட்டிவ். நைட்ரஜன் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா, இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இவனை அட்டாக் பண்ணும்போது இவன் எஸ்கேப் ஆயிடுவான். பொட்டாசியம் டம்மி, மெட்டல் அயான்ஸ் எப்பயுமே ஒரு ரியாக்ஷன்ல டம்மி தான். சும்மா அங்கங்க வந்து சார்ஜை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக சுத்துவானே தவிர எக்ஸாக்டா இங்க வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணுவான், இதை ஸ்டெபிலைஸ் பண்ணுவான், இது வந்து ப்ராடக்ட்ல வந்துருவான்லாம் அவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியாது. அது ரொம்ப 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 ட்ரேஸான ரியாக்ஷன்ஸ் மட்டும் தான். ப்ராக்டிக்கல்ல வந்து மெத்தில் அரேஞ்ச் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்ப்பீங்க, அதுல மட்டும்தான் அப்படி நம்ம பார்ப்போம். சரியா, வேற எங்கேயுமே அதை நம்ம பார்க்க மாட்டோம். அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த N R கூட பாண்ட் அட்டாக் மீன் பாண்ட் ஃபார்மேஷன். அப்போ பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டான். பாருங்க, N R கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கான். அப்போ பொட்டாசியம் ஹாலஜன் வெளியே போயிடுச்சு. ஓகே, N அல்கைல் தாலமைடு அப்படின்னு பேர் கொடுத்துருக்கான். இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதை கலட்டி தனியா எடுக்கணும் பாரு. இதை கலட்டி தனியா எடுக்கணும் சார். ஒரு பாட்டில் மூடினா கலட்டி எடுத்துடலாம். இது என்ன மாலிகுல் எப்படி கண்ணுக்கு தெரியும், மஞ்சள் கலர் பவுடர் வெள்ளை கலர் பவுடர் அதனால இது எப்படி கட் பண்ணி எடுப்பீங்க அப்படின்னா, அதுக்கு தான் மாலிகுல்ஸ் வச்சுதான். கண்ண வைரத்தை வச்சு இருக்கிற மாதிரி மாலிகுல்ஸ் வச்சு தான் இருக்கணும். அப்ப எப்படி இருக்கிற அப்படின்னா நியூக்ளியோபிலிக் அட்டாக் டப்பு டப்புன்னு நடக்குது பாரு. இந்த இடத்துல மைனஸ் சார்ஜ், இவன் பிளஸ் சார்ஜா. இந்த கார்பன் பாருங்க, இவன் பார்ஷியல் நெகட்டிவ், இவன் பார்ஷியல் பாசிட்டிவ். அதே மாதிரி கீழே ரெண்டு டைம் நான் பண்றதை நீங்க இன்னொரு டைம் ட்ரை பண்ணணும். சரியா, இவன் போயிட்டு இங்க அடிச்ச உடனே இந்த பை எலக்ட்ரான் அப்படியே மேல போயிட்டு திருப்பி கீழே வரும். கீழே வரும்போது இந்த பாண்ட் உங்களுக்கு ஈஸியா உடஞ்சிரும். இந்த பாண்ட் ஈஸியா அப்படி உடஞ்சிரும், இப்படி தனியா வந்துருவான் அந்த நைட்ரஜனோட சேர்ந்து. இப்படி இருப்பான். டக்குன்னு இது நிறைய வேலை புரிஞ்சுக்க முடியாது, பொறுமையா கவனி. இப்படி இருப்பான் இந்த இது உடஞ்ச உடனே. சோ இதுல அந்த OH அட்டாக் பண்ணுச்சுல, அவனோட H+ வந்து உட்காந்து இப்படி இருக்கும் H. அதே மாதிரி கீழேயும் நமக்கு அட்டாக் நடக்கும், இன்னொரு OH வந்து இங்க அட்டாக் நடக்கும். இங்க அட்டாக் நடக்கும்போது அதே மாதிரி போயிட்டு வரும்பொழுது இந்த பாண்ட் உடஞ்சிரும். உடையும் போது நம்ம தனியா வந்துருவான். NH R- இருக்கும். அகெயின் இதுல இருக்க H+ கொடுத்துருவான். ரெண்டு H+ வாங்கின உடனே RNH2 மாறிடுவான். இங்க கவனி, OH அட்டாக் பண்ணுச்சா, O மட்டும் தான் இருக்கு, ஏன்னா H அவன் தூக்கிட்டான். ஏன்னா ஆசிட் அப்படினாலே ரிலீஸ் பண்ணிடுவான். ஸோ சோடியம் அந்த இடத்த ஆக்குபை பண்ணிக்குவான். சும்மா சாதாரண ஆள் தான் சோடியம். யார் அப்படின்னா கடைசியா ஆட் பண்ணது. ஸோ நமக்கு என்ன அப்படின்னா சோடியம் தாலிக் ஆசிட். இது பேர் மட்டும் கொஞ்சம் மேலே பார்த்துருவோமா. அரோமேட்டிக் அண்டர்கோ நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டியூஷன் ஓகே, பேரை கொடுக்கல, சோடியம் தாலேட், அதை மட்டும் பேரை பார்த்துக்கோன்னு. ஸோ இந்த ரியாக்ஷன் இதுதான் கேப்ரியல் தாலமைடு பொறுத்த வரைக்கும். இது ஒரு தடவை வந்து ஜேஇயோட கொஸ்டின் அங்கே கொடுத்துருக்க மாலிகுல், இது 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆச்சு இந்த மாலிகுல்ஸ் மட்டுமே. அந்த மாலிகுல் பெருசா நம்ம பசங்க வந்து நிறைய மாட்டிக்கும் அதுல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி கொடுத்துருக்கான், பிஆர் வெரி குட் லீவிங் குரூப் இல்லையா. இந்த இடத்துல CH2 Cl கொடுத்துருக்கான். அதாவது ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்
உங்களுக்கு KOH எடுத்தாச்சு. செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்து அல்கல் ஆல்டை இப்படி கொடுத்துருக்கான். தேர்ட் ஸ்டெப் உங்களுக்கு NaOH கொடுத்துட்டான். அக்வஸ் NaOH கொடுத்துட்டான். இப்போ நமக்கு விஷயம் என்ன அப்படின்னா அட்டாக் நடக்கணும்ல, அந்த மைனஸ் வந்து அடிக்கணும்ல. இந்த பி வெளியே போகுமா இல்ல இந்த Cl வெளியே போகுமா? பி வந்து A, Cl வந்து B. கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க எது வெளியே போகும். அப்ப எனவே இந்த மாலிகுலை பொறுத்த வரைக்கும் இது அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன். இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா இது அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன். யார் அப்படின்னா Br இருக்கணும். அரோமேட்டிக் போகாது, இது அலிபாட்டிக் போகும். இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். திஸ் ஒன் இஸ் SN2 ஸ்டெப். SN2 டைப் ஆஃப் ரியாக்ஷன், SN2 பாத்வே எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன் அப்படின்னா அல்கல் ஆல்டைடு மோஸ்ட்லி பிரைமரி செகண்டரி மோர் ஃபேவர், எஸ்பெஷலி அலிபாட்டிக். அலிபாட்டிக் தான் பிரைமரி செகண்டரி சொல்ல முடியும். பிரைமரி செகண்டரி அலிபாட்டிக். ஏன் அப்படின்னா நம்ம இந்த இது பார்த்துருப்போம்ல ஹாலோல்கின் ஹாலோரின்ஸ்ல, அதுல நியூக்ளியோஃபைல் குட்டி ஒன்று இருக்கும் உங்களுக்கு. இப்ப இந்த இடத்துல RCl இருக்கு அப்படின்னா நியூக்ளியோஃபைல் தம்மா துண்டு ஒரு OH மைனஸ் கொடுத்துருப்பான். இவ்வளோ பெரிய நியூக்ளியோஃபைல். ஆக்சுவலி இது 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 ஃபுல்லாவே நியூக்ளியோஃபைல் தான். இது ஃபுல்லா இது இப்போ இவ்வளோ பெரிய நியூக்ளியோஃபைல், அதனால ஏத்துக்க முடியாது, டக்குன்னு அதை பார்க்க முடியாது. அந்த பார்வையில பார்த்துட்டு இதை பார்க்க முடியாது. அதே மாதிரி நமக்கு எப்பயுமே என்னன்னா அல்கலைடு முதல்ல இருக்கும், அந்த கோட்டுக்கு மேலதான் நியூக்ளியோஃபைல் இருக்கும். ஆனா இங்க எப்படி நியூக்ளியோஃபைல் இங்க முன்னாடி இருக்கான், கோட்டுக்கு மேல அல்கலைடு இருக்கு. அதனால சில விஷயங்கள் இடம் மாறலாம், பட் ரியாக்டிவிட்டி மாற வாய்ப்பே கிடையாது. இப்படிதான் ரியாக்ஷன் நடக்கணும்னா அப்படிதான் நடக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோ, SN அலிபாட்டிக் மட்டும்தான். அதே மாதிரி முக்கியமான விஷயம் பிரைமரி அமீன், அலிபாட்டிக் அமீன் முக்கியமான விஷயம். அலிபாட்டிக் அமீன் தான் இதுல நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். முக்கியமான பாயிண்ட் ஃபார் கேப்ரியல் சிந்தசிஸ் யூஸ்டு ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிரைமரி அமீன், அதுலயும் குறிப்பா அலிபாட்டிக். ஏன் சார் நீங்க அலிபாட்டிக் சொல்றீங்க அப்படின்னா அங்க நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் போகுது. இது கொடுத்துருக்கான் பாரு, அரைல் ஹாலைட்ஸ் டு நாட் அண்டர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். நடக்காது, இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நடக்காது. ஏன் நடக்காது? ரைட். அப்போ அதனால கேப்ரியல் தாலமைட் இந்த மாதிரி சில மாலிகுல்ஸ் கொடுக்கலாம், அரையில் இன்வால்வ் ஆக மாட்டான். என்னதான் பென்சின் கூட இருந்தாலும் இது அலிபாட்டிக் தான். ஓகே, இது அலிபாட்டிக் தான், ஞாபகம் வச்சுக்கோ. பிங்க் கலர் வேணாம், நமக்கு செட் ஆகாது. கிரீன், டார்க் கிரீன் நல்லா இருக்கும். அடுத்த ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா ஆஃப்மன் புரோமைட் டீகிரேடேஷன் ரியாக்ஷன். ஆஃப்மன் புரோமைடு ரொம்ப ஃபேமஸான ரியாக்ஷன். இந்த ரேஷியோ கேள்வி கேட்பான். இன்னும் வச்சும் பிஆர் என்ன ரேஷியோ அப்படின்ட்டா உங்களுக்கு 1:4 ரேஷியோல இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ, 1:4 ரேஷியோ. யார் என்னன்ட்டு ஆயிஷா ஞாபகம் இருக்குல்ல. இப்போ இந்த ரியாக்ஷனை பத்தி பியூட்டிஃபுல்லான விஷயம், ஒரு அமைடு டு அமீன், ஒரு அமைட்ல இருந்து என்ன மாறுது அப்படின்னா அமீனா மாறுது. வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் இதோட பியூட்டிஃபுல்லான விஷயம். அப்படின்னு நிப்பாட்ட முடியாது. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கார்பன் கம்மியா ப்ராடக்ட் கிடைக்கும். ஏன்னா அமைடு டு அமீன் எக்கச்சக்கமா பார்த்தோம், அங்க 2-3 ரியாக்ஷன் பார்த்தோம்னு நினைக்கிறேன் இல்லையா. ஈஸியா மாத்திட்டு போயிட்டோம். ஆனா இதுல பாருங்க, அந்த சென்டர்ல இருக்க கார்பன் மிஸ்ஸிங், பாருங்க, அந்த கார்பன் இல்ல. ஒரு கார்பன் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த இங்க இருக்கான், டைரக்டா NH2 இருக்கும். அப்ப கூட இருக்க C டபுள் பாண்டோ காணம். அப்ப அந்த கார்பன் எப்படி வெளியே போறான்னா CO2வா வெளியே போறான். அந்த CO2 எப்படி வெளியே போறான், டோட்டல் ரியாக்ஷன் விட்டு எப்படி வெளியே போறான் அப்படின்னா சோடியம் கார்பனேட்டா வெளியே போறான். இது இயர் கொஸ்டின். அதுல இருக்க ரேஷியோ இயர் கொஸ்டின் பாரு. 2017-16 பக்கம் அந்த 17, 17, 18, 19, 16க்குள்ள பாத்தீங்கன்னா இது ஒரு JE கொஸ்டின். இந்த ரேஷியோ வச்சு இதையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயர் கொஸ்டின் நீட்ல பழைய கொஸ்டின்ல பாப்பீங்க. Na2CO3 என்ன என்ன ஃபார்ம்ல வெளியே போறான். ஒரு மாலிகுள்ள அந்த ஒரு கார்பன் கம்மியா இருக்கும் அமீன் ஃபார்ம் ஆகுங்கிற அந்த நேம் ஒரு இயர் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் மாறி மாறி கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். சரியா? ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் சில ஸ்டெப் மட்டும் அப்படி எழுதி போடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ்லாம் எழுதுவீங்களா 12th முடிச்சுட்டு கையோட, அவங்கெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களாம் மெடிடேஷன் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாரும் எழுதுவீங்களா? எல்லாம் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எழுதுங்க. சும்மாலாம் போய் நான் லோக்கல் ஜாயின் பண்ணாத. பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நல்ல ஸ்கோர் வாங்கினா உங்களுக்கு ஸ்கோர் குறையும், ஐ மீன் ஃபீஸ் குறையும். நல்ல சீட்டு, நல்ல என்விரான்மெண்ட், நல்ல ஃபெசிலிட்டி, ரிசர்ச் ஃபெசிலிட்டிலேருந்து எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அதனால கொஞ்சம் எஃபோர்ட் எடுக்கிறவங்களாம் வந்துடுவான். பார்த்துக்கலாம், நம்ம கெத்து, நம்ம தவுலத்துன்னு அவனே சொல்லிட்டு இருக்கான் பாத்தியா. அவனை யாருமே கண்டுக்க மாட்டான், கடைசி வரைக்கும் அவனே சொல்லிட்டு இருப்பான். அதில் எஃபோர்ட் எடு, உட்காந்து படி. கடைசி டைம் வந்தாச்சு, நிறைய டவுட்ஸ்லாம் கேளு. டவுட்ஸ்லாம் இருந்தால் கிளாஸில் கேளு, படிங்க, நிறைய படிங்க உட்காந்து. எல்லா பசங்க மாதிரி சுத்தாதீங்கடா. எஜுகேஷன் வந்து பல கண்ட்ரில பல குழந்தைங்களுக்கு கிடைக்காம தான் சுத்திட்டு இருக்கேன். ரைட்டு, உருட்டு என்ன. இப்ப ஹியர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு RC டபுள் பாண்ட் O என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த இடத்துல இவன் போயிட்டு ஒரு அச்சை தூக்கிடுவான். அப்ப உங்களுக்கு என்ன ஆயிடும், N அச்சா மாறும், மைனஸ் சார்ஜ். இவன் என்ன பண்ணுவான்னா இன்டர்நெட் அன்ஸ்டேபிளா, எப்படி வாய்ப்பே இல்லையே. ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு BR கோவலன் பாண்டு தான் சால்வெண்ட்டை வச்சு பார்ஷியல் நெகட்டிவ் பார்ஷியல் பாசிட்டிவ் மாறும். அப்ப இந்த மைனஸ் போயிட்டு அடிக்கிறச்சு அந்த BR ஒன்னு எஸ்கேப் ஆயிடும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல RC டபுள் பாண்ட் O NH BR, இதுக்கு பேர் N புரோமமைடு.
வேற ஸ்டேட்ல நடந்த நீட்ல இது கொஸ்டின் ஆக்கப்பட்ட ஒரு விஷயம். என்னென்ன டைப் ஆஃப் இன்டர்மீடியட்லாம் ஃபார்ம் ஆகும்னு கேட்டேன், எல்லாத்தையும் கேட்டேன். இங்க இருக்கவே யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் பிளஸ் இந்த ஜேஇ பசங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுல என் புரோமமைடு ஒரு இன்டர்மீடியட். இதுல மறுபடியும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இன்னொரு ஓகச்ச போட்டு இன்னொரு ஹச்சையும் தூக்கிடுவான். ஓகே, இன்னொரு ஓகச்ச போட்டு இங்க இருக்க ஹச்சை போயிட்டு தூக்கிடுவான். தூக்குன என்ன ஆயிடும், அந்த இடத்துல உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆயிடும். அதாவது ஆர் சி டபுள் பாண்ட் ஓ என் பிஆர் மைனஸ் சார்ஜ் ஹச் பிளஸ் போனதுனால இங்க ஆல்ரெடி இந்த லோன் பேர் இப்ப நியூட்ரலா மாற கிட்டத்தட்ட ரீமட்டிமன் ரியாக்ஷன் மாதிரி ஒரு பாத்வே நடக்கும். பாருங்களேன், பிஆர் வெளியே போயிடுவான். பிஆர் வெளியே போன உடனே இங்க பாருங்க, பிஆர் மைனஸா தான் வெளியே போவான். அப்ப சார்ஜ் நியூட்ரல் ஆயிடும். ஆர் சி டபுள் பாண்ட் ஓ என். திஸ் இஸ் கால்டு, யாருக்கும் இந்த நேம் தெரிஞ்சா டைப் பண்ணுங்க பாப்போம் கமெண்ட் செக்ஷன்ல. ஓகே, அப்ப இதுக்கு பேர் வந்து நைட்ரீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நைட்ரீன், ரைட்? இந்த நைட்ரீன் ஃபர்தரா என்ன ஆகும்னா ஒரு அல்கைல் மைக்ரேஷன் நடக்கும், அல்கைல் ஷிஃப்ட் நடக்கும் இந்த நைட்ரீன்ல. அப்படியே இவன் ஜம்ப் ஆவான். நல்லா கவனி, எழுதி வச்சுக்கோ. யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எல்லாம் எழுதுறவன் எழுதி வச்சுக்கோ. இவங்க வருவான், எலக்ட்ரானோட இவங்க ஜம்ப் ஆயிடுவான். அவ்வளவுதான், மாத்தி எழுதிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பொறுமையா பாருங்க, காப்பி பண்ற காப்பி பண்ணிக்கிட்டே வா. என்ன ஃபார்மா இருக்கு அப்படின்னா சி டபுள் பாண்ட் ஓ, இந்த இடத்துல என் டபுள் பாண்டு இங்க ஆறு. இதுக்கு பேர் ஐசோசயனேட்னு சொல்லுவான். இந்த ஐசோசயனேட் ஃபார்ம் பண்ண உடனே ஹைட்ராலிசிஸ் பண்ணுவோம். ஹைட்ராலிசிஸ் பண்ண உடனே அப்படியே கட் ஆகும் நடுவுல. ஓகேவா, அப்படியே நடுவுல கட் ஆகும். நடுவுல கட் ஆகும் போது உங்களுக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா, ஒரு பக்கம் ஆர் என் ஹச் டூ பிளஸ் இன்னொரு பக்கம் CO2 வெளியே போகும். அந்த CO2 எப்படி என்ன ஃபார்ம்ல வெளியே போகும்னா Na2CO3. இது ஏவிபிஎஸ்ல ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா இருந்தாலும் ஓகேமா, நோ ப்ராப்ளம். தெரியும், ஆனா இருந்தாலும் யாரும் சொல்லலைங்கிறது தான் வருத்தமா இருக்கு. எனிவே, இதான் ஆஃபன் புரோமைட் ரியாக்ஷன். ஆஃபன் புரோமைட் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் பொறுமையா பாரு. ஒரு அமைட்ல இருந்து அமீன் கிடைக்கும். சாதாரண எக்ஸாம் எழுதணும், இப்ப போர்டு எக்ஸாம்ல எழுதுறேன்னா இது போதும். ஒரு அமைட்ல இருந்து அமீன் கிடைக்கும், ஒரு கார்பன் கம்மியா கிடைக்கும். இதுல எழுதுகிற ரியேஜன் பிஆர் டு என்ஏஓ வச்சு அது ரேஷியோ 1:4 ரேஷியோ. அடுத்து CO2 வெளியே போகும், அது Na2CO3ங்கிற ஃபார்ம்ல வெளியே போகும். 2 ஈக்குவலன்ஸ் ஆஃப் NaBr ஃபார்ம் ஆகும். அடுத்து 2H2O ஃபார்ம் ஆகும். இதோட அந்த ரியாக்ஷன் எழுத தெரிஞ்சா போதும், ரைட்டா? கீழே புக் பேக் கொடுத்துருப்பான், புக் பேக் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணா போதும். இது ஆஃப் ஒன் ப்ரோமைட், இதுவும் ஓவர். அடுத்த ரியாக்ஷன் வந்தீங்க அப்படின்னா டவுட் இருந்தா கேட்கலாம், இல்ல வேற மாலிகுல் கொடுங்க எங்க ஒர்க் அவுட் பண்ணி காட்டுங்க அப்படின்னாலும் கேட்கலாம். இல்லைன்னா அடுத்து போயிட்டே இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளான விஷயம் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பாய்லிங் பாயிண்ட பத்தி கொஞ்சம் பேசுவான். ஏன் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு இடம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கவனிச்சுக்கோ, பிரைமரி அமீன் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இதெல்லாம். ஏன் அப்படின்னா அவனுக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் கொஞ்சம் அதிகமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப இப்படி இருக்கான் RNH. இப்ப என்ன ஆகலாம், இந்த மாலிகுல் இவன் ஒரு நைட்ரஜன் அட்ராக்ட் பண்ணலாம், இவன் ஒரு நைட்ரஜன் அட்ராக்ட் பண்ணலாம், இவன் ஒரு ஹைட்ரஜன் அட்ராக்ட் பண்ணலாம். எத்தனை சைட்ல ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்குது பாரு. இதுவே செகண்டரி அமீன் அப்படின்னா யூ காட் ஒன்லி ஒன் ஹைட்ரஜன். அப்ப இவன் ஒரு நைட்ரஜன் அட்ராக்ட் பண்ணுவான், இவன் ஒரு ஹைட்ரஜன் அட்ராக்ட் பண்ணுவான். இதுவே டெர்ஷரி அமீனா இருந்தா தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே ஹைட்ரஜனே இருக்காது. ஏன்னா இவங்கிட்டே இல்ல, இன்னொரு டெர்ஷரி அமீன் இருப்பான், அவங்ககிட்டயே இருக்காது. அவன் இவனை பாப்பா, இவன் அவனை ஹீட் பண்ண உடனே பறந்துருவான். அதனாலதான் டெர்ஷரி அமீனுக்கு லோன் போட்டிருக்கான். அடுத்து பாத்தீங்கன்னா இப்படி அதிகமாயிட்டு போகுது. இதுல குறிப்பா கம்பாரிசன் பிட்வீன் ஆல்கஹால் அண்ட் அமீன்ஸ் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். இப்போ இப்படி ஒரு ஆல்கஹால் இருக்கு, இப்படி ஒரு அமீன் இருக்கு. இப்ப இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கலாம் அப்படின்னா, இதே மாதிரி இன்னொரு மாலிகுல் இருக்கும், இதே மாதிரி இன்னொரு மாலிகுல் கண்டிப்பா ஒரு ஆல்கஹால் இருக்கும், அவன் கூட அட்ராக்ஷன்ல இருப்பான். இவன்ட்ட ஹைட்ரஜன் அதிகமா இருக்கு, இப்ப நிறைய ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணுவான். பட் இவன்ட்ட polarity ஹை, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹை. ஸோ polarity ஹை, அப்போ இந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் ரொம்ப ஹை. தட்ஸ் வை ஆல்கஹால் இஸ் ஹை. புரியுதா? இதான் ரீசன். ஒரு அமீனுக்கும் ஆல்கஹாலுக்கும் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங் இவனுக்கு அதிகமா இருக்க மாதிரி தெரியும் ஆல்கஹால் கம்பேர் பண்ணும்போது. பட் பொலாரிட்டி அதிகமா இருக்கிறதுனால அவனோட ஹைட்ரஜன் பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சரியா, சிங்கிளா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வந்து இந்த பேராகிராஃப்ஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வச்சு கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, நைட்ரஜன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அமீன்ல ஸோ எப்படி அட்ராக்ட் ஆகுது, இல்ல பிரைமரி செகண்டரி டெர்சரிக்குள்ள எப்படி வந்து கம்பாரிசன், ஆல்கஹால்குள்ள எப்படி கம்பாரிசன், அதை மட்டும் இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருப்பான். பட் என்ன சொல்லணும் அதை சொல்லியிருப்பான், அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்ப அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இவங்களுடைய அந்த பாயிலிங் பாயிண்ட் தான் கம்பேரபிளா அவனே கொடுத்துருக்கான். எங்க நீங்களே பாத்துக்கலாம், இங்க பாரு ஆல்கஹால் இருக்கான், தாட்டியம் ஆல்கஹால்னா அதை 390 போயிட்டான்.
அடுத்து இவெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹைட்ரோ கார்பன் 300. அடுத்து ஒரு நைட்ரஜன் இருக்கு. ஹைட்ரஜன் கிடையாது, ஹைட்ரஜன் பாண்டிக்கு வழி இல்லை அமீனா இருந்தாலும், அதனால தான் 10 தான் அதிகம். கம்பேரபிள் மாலிகுலர் மாஸ் ஒரே மாதிரி தான் இருக்கு எல்லாம். செகண்டரி அமீன், செகண்டரி அமீன் ஹைட்ரஜன் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாயிட்டான் பாரு, கிட்டத்தட்ட 20 அதிகமாயிட்டான். 2 ஹைட்ரஜன் இருக்கிறான், அப்போ ஹைட்ரஜன் பாண்ட் இன்னும் அதிகம், 350. அப்போ பிரைமரி தான் அதிகம் மேலே பார்த்த அந்த ஆர்டர் பிரகாரம், பட் ஆல்கஹாலோட கம்மி. சிம்பிள் சிம்பிள் ஐடியாஸ், சரியா? சரி, ஞாபகம் வச்சுக்க. இதெல்லாம் வந்து பெருசா உனக்கு என்ன சொல்றது, ஹெல்ப் பண்ணும் நிறைய எக்ஸாம் டைம்ல. டேய் அண்ணே நான் தான்டா அது அண்ணே அப்படின்னு டக்குன்னு வந்து நிற்கும். அடுத்த விஷயங்கள் பேசிக் கேரக்டர் ஆஃப் அமீன். இதுவும் ரொம்ப சட்டிலான ஒரு டாபிக், ரொம்ப ஈஸியா பார்க்கலாம். எப்பயுமே ஒரு சில டாபிக் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த சாப்டருக்கான டாபிக்கா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆசிட் சாப்டர் இருக்கு அப்படின்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் அவனுக்கு. இது அமீன் சாப்டர், பேசிக் பேர் போனவன் அமீன். அமினோ ஆசிட்ல பாக்குறோம்ல, ஒரு சிம்பிள் அமினோ ஆசிட் என்ன கிளைசினா, கிளைசினி டூ சிபு வச்சு அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கானா, இந்த பக்கம் என்ன இவன் தான் உயிர், இவன் தான் உலகம். என்ன சார் நயன்தாரா குழந்தைங்களோட பேர் சொல்றீங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. இதுதான் உயிர், இதுதான் உலகம். ஏன் அப்படின்னா இப்ப நீயும் நானும் நம்ம எடுத்துட்டு இந்த பிளஷை கொஞ்சோண்டு எடுத்து அதை பிரிச்சு பாத்தீங்கன்னா சார் என்ன தெரிய போகுது. ஆக்சுவலி எப்படின்னா சயின்ஸ் பிரகாரம் பாரு, இது வந்து சும்மா வந்து நான் சொல்றது வந்து ஃபன்னா எடுத்துக்காத. நீங்க அதை பிரிச்சு எடுக்கிறீங்கன்னா லேயர் லேயரா மாறிட்டே இருக்கும். அந்த லேயருக்குள்ள போய் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், அந்த லேயர் தான் ப்ரோட்டீன்ஸ் வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரோட்டீன்ஸ், அதாவது எல்லா ப்ரோட்டீனும் அமினோ ஆசிட் கிடையாது, முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமினோ ஆசிட் அல்ல. அந்த அமினோ ஆசிட் இப்ப என்ன அப்படின்னா சம் குரூப்ஸ் மாறும் நடுவில், அதை பத்தி கவலைப்படாது. இதுக்குள்ள இந்த ஹைட்ரஜன் போல வேற குரூப் ஆட் ஆகும். பட் ஆசிடிக் குரூப், இந்த ஆசிட் குரூப் இன்னொரு பக்கம் இந்த அமீன் குரூப், இவன் தான் காமன். எல்லா உயிருக்கும் இவன் தான் காமன், அமினோ ஆசிட்ஸ் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம 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 அப்புறம் மற்ற உயிரினங்கள் இந்த புரோட்டீன்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அமினோ ஆசிட்ஸோடைய காம்பினேஷன்ல தான் இவெல்லாம் ஆயிருக்கான், சரியா? இது ஒரு முக்கியமான விஷயம். அதான் இவன் அசிடிக் ஸ்ட்ரென்த்துக்கு பேர் போன ஆள், இவன் பேசிக் நேச்சருக்கு பேர் போன ஆள். ரெண்டும் சேர்ந்து தான்டா மனுஷன் படைச்சிருக்கான், பாடுறான். இப்ப பேசிக் நேச்சர் பார்க்க போறீங்க. எப்படி பேசிக் நேச்சரை பார்க்கறது? அமீன் ஒரு லூயிஸ் ஆசிட் பேஸ் கான்செப்ட் வச்சு பார்த்தோம்னா பேர் ஆஃப் எலக்ட்ரான் டோனார் லூயிஸ் பேஸ். இங்க பாருங்க, நான் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி நடத்தும் போது உங்களுக்கு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருப்போம் ஒரு விஷயத்தை. என்ன அப்படின்னா all ligands are pair of electron donor and all metals are pair of electron acceptor. So ligands are Lewis base and metals are Lewis acid அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால இவன் டொனேட்டிங் எபிலிட்டி இருக்கனால லூயிஸ் பேஸ், சரியா? இங்க பாரு, இந்த ஹைட்ரஜன் இருக்கு, எலக்ட்ரானை கொடுக்குறான், எக்ஸ் வெளியே போயிட்டான், ஒரு சால்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை எண்ணெய் வச்சு போட்டு தனியா பிரிச்சிடலாம், நமக்கு தெரியும். இந்த பாரு ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல, அதே தான் திருப்பி வருது, எண்ணெய் வச்சு போட்டு திருப்பி தனியா பிரிச்சு எடுத்துட்டோம், ரைட்? இப்போ இதுல முக்கியமான பாயிண்ட் இந்த கேபி அந்த டொனேட்டிங் எபிலிட்டி. அடுத்து பிகேபி, அது நமக்கு லாகர்தமிக்கா எடுக்கும் பொழுது அந்த கேபியோடைய லாகர்தமிக் வேல்யூ ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கும். அதாவது எப்படின்னா இப்ப கேபி உங்களுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பேசிக் ஸ்ட்ரென்த். இப்ப அது இன்வெர்ஸா இருக்குன்னு சொன்னா அப்ப பிகேபியோட வேல்யூ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பேசிக் ஸ்ட்ரென்த். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இது ஃபுல்லா இதே தான். மீட்டிங் முடிய போகுது, ஐ திங்க் ஸோ.